It's story time. திருடனே இல்லாத ஒரு ஊர்ல எப்படி திருட்டு நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷன்ல வருது. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பொதிகை மலையோட அடிவாரத்தில் வேங்கை நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு வெற்றிவேந்தன். அவரு நீதி நேர்மை தவறாம நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அந்த நாட்டில் இருந்த மக்களும் திருட்டு, கொலை, கொள்ளை இப்படி எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தாங்க. வெற்றிவேந்தனோட அமைச்சரவையில திம்மராஜுன்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு. அவரு தலைநகரத்துக்கு பக்கத்துல உவரிக்காடுன்னு ஒரு கிராமத்துல தங்கி இருந்தாரு. உவரிக்காடு கிராமம் நல்ல செல்வ செழிப்போட இருந்துச்சு. அந்த ஊரோட மண்ணுக்கு எதை விதைச்சாலும் நல்லாவே விளைஞ்சிச்சு. அதனால அந்த ஊர்ல இருந்த பெரும்பாலான மக்கள் விவசாயிகளா இருந்தாங்க. திம்மராஜுவுக்கும் அந்த ஊர்ல ஒரு நிலம் இருந்துச்சு. அமைச்சரவை கூட்டம் நடக்காதப்பெல்லாம் அவரே வயல்ல இறங்கி விவசாய வேலைகள் எல்லாத்தையும் செய்வாரு. உவரிக்காடு கிராமத்துக்கும் அவருதான் தலைவராயிருந்தாரு. அந்த கிராமமும் திருட்டு பயம் இல்லாம இருந்துச்சு. அதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் தங்களோட வீட்டு கதவுகளை பூட்டவே மாட்டாங்க. வீடுகளுக்கு கதவுன்னு ஒன்று இருந்தாலும் அது பெரும்பாலும் ஆடு மாடுகள் ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிடாம இருக்கிறதுக்கான முள்வேலி படலாத்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியே இருந்த இடத்துலையும் ஒரு சின்ன கொட்டகையை போட்டு அதுல விவசாயத்துக்கு தேவையான மண்வெட்டி, கடப்பாரை, ஏர்கலப்பை இதை எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் திம்மராஜு தன்னோட வயலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ அந்த ஊர்ல இருந்த முனியப்பன்னு ஒருத்தர் திம்மராஜுவை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. முனியப்பன் அந்த ஊர்ல ஒரு தச்சரா இருந்தாரு. விவசாயத்துக்கு தேவையான ஏர்கலப்பைகள் செய்யறது, மண்வெட்டிகளுக்கு பிடிகளை போட்டு கொடுக்கறது, வண்டி சக்கரம் செய்யறது இத மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு திம்மராஜுவை சந்திக்க வந்த நேரம் திம்மராஜு கூட 4-5 பேர் இருந்தாங்க. முனியப்பன் மெதுவா திம்மராஜு கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி திம்மராஜுவை மட்டும் தனியா கூட்டிக்கிட்டு போய், நம்ம கிராமத்துல இது வரைக்கும் திருட்டு பயம் இல்லாம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நேத்து ராத்திரி என்னோட வீட்டுல திருட்டு போயிருக்கு. புது மண்வெட்டிகளுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் 10 பிடிகளை செஞ்சு அதை என்னோட வீட்டுக்கு வெளியே இருந்த கொட்டகையில வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில பார்த்தா அந்த பிடிகளை காணோம். யாரோ ராத்திரியோட ராத்திரியா திருடிக்கிட்டு போயிருக்காங்க. இது நம்ம கிராமத்துல நடக்கிற முதல் திருட்டுங்கிறதுனால தான் எல்லார் முன்னாடியும் சொல்லாம உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு சொன்னேன். திருடன் யாருங்கிறத நாம உடனடியா கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா ஊர்ல இத மாதிரி பல திருட்டுகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாரு. திம்மராஜுவுக்கு அவர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருந்துச்சு. அவரு முனியப்பன் கிட்ட, நம்ம கிராமத்துல திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால நீ உன்னோட மனைவி கிட்ட அந்த பிடிகளை எடுத்து வீட்டுல எங்கேயாவது பத்திரமா வச்சிருக்காங்களாங்கிறத ஒரு தடவை கேளு அப்படின்னு சொன்னாரு. முனியப்பன் சொன்னாரு, சந்தேகமே இல்லாம இது திருட்டுதான். அந்த பிடிகளை பத்தி நான் என்னோட மனைவி கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். என்னோட வீடு முழுக்கவும் நான் தேடி பார்த்துட்டேன். எந்த இடத்துலயும் அது இல்ல அப்படின்னு சொன்னாரு. திம்மராஜு அவர்கிட்ட, கடைசியா அந்த பிடிகளை நீ எப்ப பார்த்த அப்படின்னு கேட்டதுக்கு, நேத்திக்கு தான் நான் அந்த பிடிகளை செஞ்சு முடிச்சேன். நேத்து ராத்திரி தான் கடைசியா நான் அதை பார்த்தேன் அப்படின்னு முனியப்பன் பதில் சொன்னாரு. சரி, திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்போதைக்கு சொல்லி முனியப்பனை அனுப்பிவிட்டாலும் திம்மராஜுவுக்கு இது பெரிய கவலையா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்த 2 நாளைக்குள்ள அந்த ஊர்ல கொல்லு பட்டறை வச்சிருந்த குணசீலன்கிறவரு திம்மராஜுவை பார்த்து, நான் செஞ்சு வச்சிருந்த 4 மண்வெட்டிகளை யாரோ திருடிக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. குணசீலன் திம்மராஜு கிட்ட மட்டும் இத சொல்லாம
தன்னோட மண்வெட்டிகள் திருடு போன விஷயத்த அந்த ஊர்ல இருந்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. திம்மராஜுவுக்கு இப்ப இந்த விஷயத்தோட தீவிரம் புரிஞ்சிடுச்சு. ஒரு இடத்துல மண்வெட்டிகளை திருடி இன்னொரு இடத்துல மண்வெட்டிகளோட பிடிய திருடினவன் கண்டிப்பா அதை ரெண்டையும் சேர்த்து ஏதாவது ஒரு இடத்துல மண்வெட்டிகளை விற்பனை செய்யறதுக்கு முயற்சி செய்வான் அப்படின்னு அவரு எதிர்பார்த்தாரு. மண்வெட்டிகளை மட்டும் விற்பனை செய்யறவங்களை கண்காணிக்க சொல்லி அவரு அந்த ஊர் காவலர்கள்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. இதுக்கு நடுவுல மணிகண்டன்னு ஒரு விவசாயி தன்னோட வீட்டுல அறுவடை செஞ்சு வச்சிருந்த சோளத்தட்டைகள்ல ஒரு மூட்டைய யாரோ திருடிக்கிட்டு போயிட்டதா வேற சொன்னாரு. உவரிக்காடு கிராமத்துல 3 தடவை தொடர்ந்து திருட்டு போன விஷயம் ராஜா வெற்றிவேந்தனுக்கும் தெரிய வந்துச்சு. உடனே அவரு திம்மராஜுவ தன்னோட அரண்மனைக்கு வர சொன்னாரு. ராஜாவை பார்க்கறதுக்காக திம்மராஜு அரண்மனைக்கு கிளம்பி போனதும் அந்த ஊர் முழுக்க இதுவே பேச்சா இருந்துச்சு. வேங்கை நாடு முழுக்க எங்கேயுமே திருட்டு இல்லாதப்போ உவரிக்காடுல மட்டும் 3 தடவை திருட்டு போயிருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியல. அதனால திம்மராஜுவ அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறதுக்காகத்தான் ராஜா அவரை வர சொல்லி இருக்காரு அப்படின்னு ஊர் முழுக்க ஒரே புரளியா இருந்துச்சு. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அரண்மனையில ஒன்னும் நடக்கல. ராஜாவுக்கு திம்மராஜு மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. உவரிக்காடுல நடந்த திருட்டுகளை பத்தி அவர்கிட்ட விசாரிச்சுட்டு சீக்கிரமா திருடனை கண்டுபிடிக்க சொல்லி ராஜா திம்மராஜு கிட்ட சொல்லி அனுப்பினாரு. தலைநகரத்திலேருந்து உவரிக்காடுக்கு திரும்ப வரும்போது திம்மராஜு ஒரு பெரிய வண்டியில வந்து இறங்கினாரு. அந்த வண்டியில 7-8 மரப்பெட்டிகள் வேற இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் திம்மராஜு வீட்டுக்கு வந்து அரண்மனையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு திம்மராஜு அவங்க கிட்ட, நம்ம உவரிக்காடுல கிராம நிர்வாகம் ரொம்ப நல்லா நடக்கிறத பாராட்டுறதுக்காகத்தான் ராஜா என்ன வர சொல்லி இருந்தாரு. மற்ற அமைச்சர்கள் முன்னாடி என்ன பாராட்டினதோட மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்பி இருக்காரு. இவ்வளவு பரிசுகளை கொடுப்பாருன்னு நானும் எதிர்பார்க்கல. தலைநகரத்திலேயே பெரிய பெரிய பெட்டிகளா வாங்கி எல்லா பரிசு பொருட்களையும் அதுல போட்டு ஒரு வண்டியில போட்டு ஊருக்கு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திம்மராஜு எல்லா மரப்பெட்டிகளையும் எடுத்துக்கிட்டு போய் அவர் வீட்டுக்கு வெளியே இருந்த கொட்டகையில அடுக்கி வச்சாரு. ஆனா அந்த மரப்பெட்டிகளுக்குள்ள என்ன இருக்குன்னு திம்மராஜு அங்க கூடியிருந்த யாருக்குமே காட்டல. ஊர் மக்கள் எல்லாரும் திம்மராஜுவ ராஜா பதவியை விட்டு நீக்குவாருன்னு பார்த்தா அவருக்கு இப்படி நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பியிருக்காரே அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து கலைஞ்சு போனாங்க. உவரிக்காட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல தான் ஒரு திருடன் இருந்தான். தன்னோட கிராமத்துல திருடினா சுலபமா மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொரு நாள் இரவுலையும் அவன் உவரிக்காட்டுக்கு வந்து அங்கேருந்து எதையாவது திருடிக்கிட்டு விடியறதுக்குள்ள தன்னோட ஊருக்கு போறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தான். ராஜா திம்மராஜுவுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு உவரிக்காட்டு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டது இந்த திருடனுக்கும் தெரிய வந்துச்சு. ராஜா கொடுத்த பரிசு பொருட்களை திம்மராஜுவோட வீட்டிலேருந்து திருடணும்னு அப்பவே அந்த திருடன் முடிவு பண்ணிட்டான். ராத்திரி 10 மணி ஆன உடனே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பளி போர்வையை எடுத்து உடம்ப சுத்தி போத்திக்கிட்டு அவன் மெதுவா உவரிக்காட்டுல இருந்த திம்மராஜுவோட வீட்டுக்கு கிளம்பினான். அந்த கம்பளி போர்வையை விரிச்சு அதுல எல்லா பரிசு பொருட்களையும் போட்டு மூட்டையா கட்டி திரும்பவும் எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கறது தான் அவனோட திட்டம். திம்மராஜுவோட வீட்டுக்கு வெளியேந்து பார்க்கும்போதே கொட்டகையில அவர் அடுக்கி வச்சிருந்த மரப்பெட்டிகள் எல்லாம் திருடனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவன் மெதுவா வேலி படலை திறந்துகிட்டு யாரும் பார்க்காத மாதிரி உள்ள வந்தான். நேர கொட்டகை இருக்கிற இடத்துக்கு போய் தான் போத்திக்கிட்டு இருந்த கம்பளி போர்வையை எடுத்து கீழே விரிச்சான். மேல இருந்த பெட்டியை திறந்து கைய உள்ள விட்டு அதுக்குள்ள இருந்த பரிசு பொருளை வெளியே எடுத்தான். அடுத்த நிமிஷமே ஊர்ல இருந்த எல்லாருக்கும் கேட்கற மாதிரி ஐயோ அம்மான்னு அலறிக்கிட்டு அங்கேயே கீழே விழுந்தான். திருடன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக திம்மராஜு அந்த மேல் பெட்டியில ஒரு தேன் கூட்டை அப்படியே கொண்டு வந்து வச்சிருந்தாரு. தேன் கூடுன்னு தெரியாம திருடன் அதை எடுத்ததுனால
தேனீக்கள் எல்லாம் திருடனை கொட்ட ஆரம்பிச்சுது. திம்மராஜு வீட்டுக்கு வந்த ஊர் மக்கள் சில பேரும் தேனீகிட்ட கொட்டு வாங்கினாங்க. கொஞ்ச நேரத்துல தேனீக்கள் எல்லாம் போனதும் திம்மராஜு கொட்டகைக்கு வந்து பார்த்தாரு. அங்க திருடன் மயங்கி போய் கிடந்தான். தேனீ கொட்டி இருந்ததுல திருடனோட உடம்பு முழுக்க தடிச்சு போய் வீங்கி இருந்துச்சு. அங்க வந்த ஊர் மக்கள் கிட்ட, ராஜா என்கிட்ட திருடனை கண்டுபிடிக்க மட்டும்தான் சொன்னாரு, பரிசு பொருள்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனா திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தான் ராஜா எனக்கு பரிசு பொருட்களை கொடுத்ததா சொல்லி பெட்டிகளோட வந்து இறங்கினேன். திருடன் இந்த பரிசு பொருட்களை எடுக்கிறதுக்கு வருவான்னு எப்படியும் எனக்கு தெரியும். அதனால தான் முதல் பெட்டியில ஒரு தேன் கூட கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஊர் மக்கள் எல்லாரும் திம்மராஜுவோட அறிவு கூர்மைய ரொம்பவே பாராட்டினாங்க. அந்த ஊர்ல இருந்த வைத்தியர் திருடனுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்து திருடனோட மயக்கம் தெளிஞ்சதும் ஊர் மக்கள் அவனை கொண்டு போய் அரசாங்க காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. திருடிக்கிட்டு போன பொருட்களை எல்லாம் திருடனோட வீட்டிலேந்து மீட்டு முனியப்பனுக்கு சேர வேண்டியது, குணசீலனுக்கு சேர வேண்டியது, மணிகண்டனோட சோளத்தட்டை எல்லாத்தையும் அவங்களுக்கு திரும்ப கொடுத்தாங்க. இந்த தடவை திம்மராஜு அரண்மனைக்கு போனப்போ திருடனை கண்டுபிடிச்சதுக்காக ராஜா நிஜமாவே அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாரு. 10 பெட்டிகள்ல அந்த பரிசு பொருட்களை போட்டு ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு அவர் உவரிக்காட்டுக்கு வந்து இறங்கினப்போ ஊர் மக்கள் எல்லாம் நிஜமாவே இது பரிசு பொருட்கள் தானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு சிரிச்சாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.